நீங்க ஏன் ஸ்பெசிஃபிக்கா நெட்வொர்க்கிங் பத்தி சூஸ் பண்ணீங்க அண்ட் வை ஸ்பெசிஃபிக்? நீங்க இங்க இருந்து ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை வியூ பண்றீங்க அல்லது யூகேல இருக்கக்கூடிய ஒரு சர்வர் ஆக்சஸ் பண்றீங்க. கம்ப்ளீட் வேர்ல்டு வந்து இஸ் கனெக்டட். உலகமே நெட்வொர்க். எப்படி அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட அட்டாக். நீங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட கேட்வே எதுன்னு தெரியும். அந்த கேட்வே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த யூஸ் டு ஹிட். அப்போ என்ன ஆகும்னா நம்ம இன்ஃப்ரா வந்து அடிப்படும். இந்த வீடியோவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், இல்லை புதுசாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பிகினர்ஸும் பார்க்கலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி நம்ம நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் லேர்ன் எப்படி. சார் நீங்கள் சொன்னீங்க 18 இயர்ஸாக வந்துட்டு நீங்கள் இந்த கேரியரை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த கேரியரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ வாட் இஸ் த டர்னிங் பாயிண்ட்? அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த நிமிஷத்தில் வந்துட்டு லைக் நான் இந்த எடுத்தால் நான் இதை பண்ணிடுவேன், இது கரெக்டாக நான் போயிடும், இதை சூஸ் பண்ணால் என்னோடய கெரியர் இன்னும் பிரைட்டாக இருக்கும், நான் கண்டிப்பாக இதில் நின்று சர்வைவ் பண்ணுவேன் தோணுன செகண்ட்? ஓகே, ஆக்சுவலாக நான் என்னென்னா என்னோட காலேஜ் முடிச்ச உடனே ஐ வாஸ் பிளேஸ்ட் இன் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகல. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து எப்படி வந்து நெட்வொர்க்கிங்குள்ளே போகணும் அல்லது ப்ரொஃபஷனலாக நெட்வொர்க்கிங் சைடு எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு ஐடி பார்க்குக்குள்ளே ஒரு கம்பெனி லைக் இ பப்ளிஷிங் கம்பெனி. அப்போ என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. அது என்னோட சூப்பர் சீனியர் கொடுக்குறாரு. அவர் என்ன கொடுக்குறாருன்னா கீபோர்டு அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்கிறாரு. கீபோர்டு அண்ட் மவுஸ் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகே, அவர் என்னை வந்து லைக் என்ன மீனிங்கில் கொடுத்தாருன்னு தெரியல. நான் எல்லாமே உட்காந்து நைட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். அப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இது குவாலிட்டி இல்லைப்பா, பில் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே ஃபைன். அவர்கிட்ட கேட்குறேன் எப்படி இந்த ரோலுக்கு நீங்கள் வந்தீங்க, அந்த சிசிஎன்ஏ ரொம்ப ஈஸியானதுக்கு. அவர் வந்து சிஸ்டம் அட்மின்ட்டார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் வந்து சிசிஎன்ஏ நானே பண்ணலடா, ரொம்ப டஃப்டா, அதெல்லாம் பண்ண முடியாதா, இதை பற்றி யோசிக்காதடா, உன்னை வந்து மெடிக்கல் அந்த கம்பெனிகளே ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிறாரு. பட் அந்த செகண்ட் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நிறைய பேர் என்னுடைய கசின்ஸ் எல்லாம் நிறைய பேர் சிஸ்கோ அவன் முடிச்சுட்டு வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால பண்ண முடியுது, என்னால் பண்ண முடியல. அந்த ஒரு செகண்ட் நான் என்ன முடியல அப்படின்னு அவங்க முடியாது அப்படின்னு சொன்ன விஷயம் என்னாச்சுன்னா, ஐ ஹாவ் டு மேக் அதை முடியும்னு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஃப்ரம் தேட் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் நெட்வொர்க்கிங் அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் சிசிஎன்ஏ. அதுதான் அந்த ஒரு பாயிண்ட். அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம முடியும்னு எடுத்துக்கணும். தட்ஸ் அ வே. அண்ட் வி ஹாவ் டு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எதுவுமே நம்ம முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பண்ணுவேன், செய்வேன், அவ்வளோதான். நார்மலி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஒரு லைக் என்னோட டெக்னோ ஹப்போட ஸ்டூடெண்ட் ஒரு நைட்டு ஃபோன் பண்ணுறான். பண்ணி சொல்கிறான், சார் ஒரு கம்பெனி பிளேஸ்மெண்ட் போனால் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்ட்டு வெக்ஸாக பேசுகிறான். இந்த உலகத்தில் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கலையா, ஒரு சின்ன கம்பெனியில் கிடைக்குதா, ட்ரை டு ஜாயின் த. அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அண்ட் மேக் ஷுவர் உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் கீப் ஆன் அப்டேட்டிங். எனக்கு லைக் 18 இயர்ஸ்னாலும் நான் இன்றைக்கும் எவ்ரி டே ஒரு 1 hour 2 hour என்னோட ஃபீல்டில் டெக்னாலஜி அப்டேட் வந்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். தட்ஸ் வை ஐ எம் சர்வே ஆகிட்டு இருக்கேன். அந்த ஃபார் ஏன்னா இப்போ ஏஐ நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டிமுலேஷன் வைஃபை ஸ்டிமுலேஷனில் வந்து நம்ம ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் வி ஆர் ஒன் ஆஃப் தட். இந்த அப்டேட் எப்படி வந்தது? ஏஐக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஐ டிட் மை காலேஜ் இன் 2006 யூஜி அண்ட் 2009 பிஜி. எவ்வளோ வருஷங்கள். பட் நான் ஏஐக்கு எனக்கு தெரியும். ஐ எம் இம்ப்ளிமெண்டிங் ஏஐ. அந்த அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கணும். And be positive and think always good things will happen to you. That's all. சார் நீங்கள் அடுத்த கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் தெரிஞ்சிருந்தா அப்போ இன்னும் நான் ப்ரையராக போயிருப்பேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஒரு சில விஷயங்கள்? நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா, நான் என்னோட காலேஜ் டேஸில் என்னை மாதிரி ஒரு பர்சன் எனக்கு கிடைக்கல. அதுதான் பாயிண்ட். என்னென்னா, கேரியரை எப்படி டிஃபைன் பண்ணணும், நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், ஒரு ஜாபுக்கு போனால் நம்ம என்ன கேரியரை என்னென்ன விஷயங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எப்படி நம்ம ரெஷ்யூம் பில்ட் பண்ணணும், நம்ம எப்படி கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேரியரை கைட் பண்ணுற மென்டர்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ என்னை மாதிரி ஒரு பர்சன் என்னுடைய காலேஜ் டேஸில் கிடைச்சிருந்தால் மேபி இந்த 18 இயர்ஸில் நான் அச்சீவ் பண்ணதை ஒரு 5 இயர்ஸில் அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை வந்து எனக்கு யூஎஸ் ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ மேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது நடக்க போகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோட கெரியரில் முன்னாடியே ஒரு மென்டர் கிடச்சிருந்தாங்க. அந்த என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது. அதை மோட்டிவேட் பண்ணி என்னோட டெக்னாலஜி ஸ்கில்ஸை அப்படி மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஷூர்லி ஒரு 5 வருஷத்துலேயே நான் வந்து அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் நவ் எனக்கு யூஎஸ்எல் அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணணும், ஆன்சைட் போயிட்டு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. மேபி 1 or 2 இயரில் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி பர்சன் கிடச்சிருந்தா இட் வில் ஹேப்பன் பிஃபோர் 5 years. சாரி, வித்தின் 5 years நடந்திருக்கும்.
கண்டிப்பா சார். இப்போ எங்கள மாரி ஸ்டூடண்ட்ஸ்க்கும், எங்க மாரி நெறைய ஸ்டார்ட்டர்ஸ்க்கும் வந்துட்டு இப்போ நீங்க உங்கள மாரி ஒரு மென்டர் கிடைச்சிருக்காங்க. ஷோர். ஸோ இல்ல நெக்ஸ்ட் அது வந்து என்னோட லைக் அதனோட ப்ராமிஸ், அதனோட கடமை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு சொசைட்டில ஒரு பர்சன் இருக்கா, அவன் வந்து நாலேஜ் இருக்கு, இஸ் நாட் இன் டு ரைட் பிளேஸ் அப்படின்னா அது அவன் தப்பு கிடையாது, நம்ம தப்பு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவனை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஷூர்லி எவ்ரி பர்சன் ஹேஸ் டு, எல்லாருமே அதை எடுத்துக்கணும். இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா உங்களோட நாலேஜை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் இட். கண்டிப்பா சார். தேங்க்யூ. அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏஐ பத்தி சொன்னீங்க. ஏஐ வந்துட்டு இப்போ ட்ரெண்ட்ல பூமிங்கா போயிட்டு இருக்கிறது. ஸோ அது வந்துட்டு லைக் இப்போ ட்ரெடிஷ்னலாக நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கிங் மெத்தட் போயிருமா இல்லை இவால்வ் ஆகுமா? மேம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏஐ, நம்ம எல்லாருமே ஒரு வேர்ட் இருக்கு, ஏஐ வந்ததுக்கப்புறம் மேன் பவரே இருக்காது, மேனை ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்படி கிடையாது. ரீப்ளேஸ் பண்ணோம். யாரை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா ஏஐயை யூஸ் பண்ண தெரியாத பர்சன்ஸை அது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ஏஐ வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கேம்பஸ் ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வைஃபை கேம்பஸாக நம்ம வந்து பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ஃபார் அ மேனுவல் ஆடிட்டிங், நீங்கள் மேனுவலாக ஒரு டிவைஸ் வச்சு அதை கவரேஜை பிளான் பண்ணி எல்லாம் பண்ணினீங்கன்னா இட் மே டேக் யூ 8 hours or 9 hours டு கம்ப்ளீட் த டிசைன், இல்லைங்களா? பட் வி ஹாவ் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ். நம்ம வந்து இந்த ப்ளூ பிரிண்டை கொடுத்து அண்ட் வி ஹாவ் டு மார்க் எவ்ரி திங், அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் பிளான் த ஏபி. இந்த இடத்துல ஒரு ஏபி வை, இந்த இடத்துல ஒரு ஏபி வைன்னு சொல்லி அதே உங்களுக்கு கம்ப்ளீட் டிசைன்ஸ் கொடுத்துரும் வித்தின் 10 minutes. 8 மணி நேரம் வேலை நம்மளுக்கு 10 நிமிஷத்துல முடியுது. பட் ஃபியூச்சர்ல இதுதான் வரப்போகுது. வி கால் இட் ஹீட் மேப் அப்படின்னு சொல்லுவோம், ஹீட் மேப் ஜென்ரேட்டிங் அப்படிம்போம். பட் அது பார்த்துட்டீங்கன்னா நம்ம அப்டேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வி கேன் சர்வை. நீங்க ஏஐ லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வி கேன் சர்வை. அது ஏஐ தெரியாத பர்சன்ஸ் கான் சர்வை. ஏன்னா நம்ம இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஒரு சின்ன டவுட் சார். என்னன்னா இப்போ வந்துட்டு ஏஐ வந்துட்டு நம்ம கொடுக்குற ட்ரைனிங்ஸ் பொறுத்து தான் வருது. நம்ம ட்ரைனிங் பொறுத்து வருது. அண்ட் இப்போ நிறைய ChatGPT அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இப்போ ஈஸியாக இருக்கிறது ஒரு கமெண்ட் லைன் வேணும்னா ChatGPT ப்ராம்ப்ட் எதுவாக இருந்தாலும் அது ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ChatGPTல வந்து ஒரு டேட்டா உங்களுக்கு கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கணும் இல்லையா, கரெக்டான ப்ராம்ப்ட் நீங்க கொடுக்கணும் இல்லையா? சோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்க கூடாதா? we call it as a prompt engineer. we call it, நீங்க ChatGPT பாத்தீங்கன்னா இனிஷியல் டேஸ்ல அது டேட்டா வந்து ஃபெட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது. டுடே we can create an images using ChatGPT. தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்க பாத்துங்க டெக்னாலஜி வைஸ் எந்த அளவுக்கு அது ChatGPT எந்த அளவுக்கு டிரைவ் ஆயிருக்குன்னு பாத்துக்கங்க. இன்னைக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெடிஷனல் காலத்துல இருந்த ஒரு கேரக்டர்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த ராமாயணத்துல இருந்த சம் கேரக்டர்ஸ், அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க டைப் பண்ணா அதனால ரிசல்ட் கொடுக்க முடியுது. ஸோ ChatGPTயே நீங்க அன்னைக்கு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தது, இன்னைக்கு வந்து இமேஜ் கொடுக்குது, ஃபியூச்சர்ல வீடியோஸ் கிரியேட் பண்ணும். தட்ஸ் தி திங். அண்ட் மெயின் பாயிண்ட் இஸ் நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கெல்லாம் வந்து லைக் ஏஐ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டிமுலேஷன், நெட்வொர்க் டிசைன், தென் நெட்வொர்க் பிளானிங், லோட் பேலன்சிங் செக் பண்றதுக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செகண்ட் இல்லை ஒரு மொமெண்ட் வந்துட்டு சார் நான் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் ஆப்போசிட்டாக இருந்திருந்தாலும் நான் வந்துட்டு என்னோட கெரியரை வந்துட்டு கரெக்டாக எடுத்திருக்கேன்னு நீங்கள் எந்த மொமெண்ட்டில் ஃபீல் பண்ணது, பெருமைப்பட்டது? என்னோட ஓகே, நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் என்னன்னா, ஒரு பெங்களூர்ல லீடிங் ஐடி கம்பெனி, ஓகேங்களா, கம்ப்ளீட் இன்ஃப்ரா வந்து டவுன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 கன்சல்டன்ட்ஸ் வந்து செக் பண்ணிட்டாங்க, தே கான்ட் சால்வ் இட். பட் ஃபைனலாக ஒரு we are being a partner of லீடிங் பிராண்ட்ஸ், ஒரு பிராண்ட் வந்து எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறான், அவங்கள்ட்ட சொன்னால் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சொல்ல போனால் அந்த கம்பெனிஸோட லைக் அவங்க இன்ஃப்ரா அதுலாம் வந்து நான் ரொம்ப சின்ன பையன், ஐ எம் நத்திங் பிஃபோர். அப்போ நான் போகிறேன், வித்தின் 25 minutes ஐ ஃபவுண்ட் அவுட் பாட் இருக்கு, ஒரு சிஸ்டம் வந்து பாட் டிராஃபிக் இருக்கு, தட் கிரியேட்டிங் பாட். அந்த பாட் வந்து கம்ப்ளீட் அந்த இன்ஃப்ராவை பாதிக்குது அப்படின்ட்டு அந்த ஒரு மிஷினை செக்ரிகேட் பண்ணி கம்ப்ளீட் இன்ஃப்ராவை வித்தின் 25 minutes அப் பண்ணி கொடுத்தேன். இட் ஷோஸ் லைக் ஒரு 15-16 ஜெயின்ஸ், டெக்னிக்கல் ஜெயின்ஸ் வந்து பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் ஒருத்தனா பண்ண முடிஞ்சது, நான் பண்ணனேன். அப்படிங்கிறப்போ ஐ ஹவ் சம்திங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாச்சு. ஐ திங்க் அந்த கான்ஃபிடென்ட் இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண வைக்குது. ஆக்சுவலி இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு
ஆர்கனைசேஷனையோ இல்லை ஒரு நெட்வொர்க்கையோ நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்க, ஒரு ஃபன்னுக்காக வந்துட்டு இது ட்ரையல் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக, ஏன்னா இதை தான் பிரேக் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. வை டோன்ட் ஐ பிரேக் இட், வை கான்ட் ஐ டூ இட், இதை நான் பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் அவங்க செக்யூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எந்த ஒரு விஷயம் இல்லைங்களா? நான் டிசைன் பண்ணுற நெட்வொர்க்ஸை நானே பிரேக் பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஸோ வி கால் இட் அஸ் a network security auditing. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கேம்பஸ் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம நெட்வொர்க் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஐ வில் ட்ரை டு ஹிட் இன் எவ்ரி வே. காட்டுத்தனமாக அடிச்சு பார்ப்பேன் எல்லா வகையிலையும். பிகாஸ் தென் ஒன்லி ஐ கேன் ஃபைண்ட் எரி லூப் ஹோல்ஸ் தேர் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணனே தவிர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ வாண்ட் டு பி ஸ்டாண்ட் as a knife in the surgeon's hand. நான் ஒரு டாக்டர் கையில் இருக்கிற கத்தியத்தை எப்பவுமே இருப்பேன். தட்ஸ் மை எத்திக் வே. தட்ஸ் இட். யூ ஆர் சார். ஓகே. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு லைக் எங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபேவரட்டான ஓஎஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற ரொம்ப பிடிச்ச ஓஎஸ், இது பண்ண நான் ஜாலியாக பண்ணுவேன் அப்படின்ற நினைக்கிற ஒரு ஓஎஸ்? See, I'm a great fan of Linux. அதுல Debian ஒரு வெர்ஷன் இருக்கு. யூனோ உங்களுக்கு Linux வந்து நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அது ஆஸ் ஆன் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு Debian எடுத்து எனக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஐ ஹேவ் டு பில்ட் என்னோட ஓன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நான் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. அண்ட் ஐ அம் a great fan of Debian. சீரியஸ்லி சார், நீங்க இந்த ஐடியா சொல்றப்பதான் எங்களை மாதிரி நிறைய பேர் பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்துட்டு ஓ இப்படி பண்ணலாமோ நம்ம. நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் என்கரேஜ் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன் அப்படின்னா யூ டேக் இட், ஒரு நீ டெபியனோ இல்லைன்னா லைக் லினக்ஸ் ஒரு வெர்ஷன் எடு, ஒரு ஃபிளவர் எடுத்து யூ டிசைன் யுவர் ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் யுவர் காலேஜ் ஆர் ஃபார் இந்தியா ஃபார் சம்திங். ஸோ அதுக்கு நீ டிசைன் பண்ணு, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத நீ எம்பெட் பண்ணு, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வச்சு பண்ணி யூ கஸ்டமைஸ் ஆன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுவும் ப்ராஜெக்டாக நீ பண்ணு. அதுக்கப்புறம் நீ உன்னோட கேரியர் அல்லது உன்னோட பிளேஸ்மெண்ட் பத்தி நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. பிகாஸ் தட் மேக் யூ ஃபேமஸ். ஐ திங்க் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனது. ஆஃப் தட் நான் எல்லா பக்கமே ஒர்க் பண்றதுனால கேரளால ஒரு வெர்ஷன் பண்ணனாங்க உபுண்டு. அதை வந்து ஐடி அட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேரளாவுக்கு ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி அவங்க ஒரு ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு கம் forward and have to take the risk. நான் பண்ணுவேன், நான் சாதிப்பேன். 4 பேர் சேர்ந்து ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணா இட் கிராக்ஸ் எவ்ரிதிங். நீங்க பேப்பர்ல வரும் அண்ட் ஃபேம் பிளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த அடிக்ஷன் ஆயிரும். அந்த டெக்னாலஜிங்கிறது ஒரு அடிக்ஷன் ஆயிடும். கண்டிப்பா சார், இதை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் ஆகி அதை புஷ் பண்ணுவாங்க நான் நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் செஷன். அண்ட் உங்களோட நாலேஜ் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் we are very much blessed. and உங்களோட டைம் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கும் very much thankful to you. Thank you very much. ஒரு விஷயம் என்னன்னா you deserve that and I took it as an opportunity to say to all students படிங்க, விரும்பி படிங்க and you have great things. அச்சீவ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. உலகத்துல இன்னைக்கு ரொம்ப விலை அதிகமான ஒரு பொருள் என்னன்னா அது இந்தியன் பிரெயின். அது உங்ககிட்ட இருக்கு. ஸோ மேக் இட் என்ன சொல்றது, ரொம்ப ப்ரிசிஸான ஒரு பொருள் உங்க தலையில் இருக்குன்னா அது இந்தியன் பிரெயின். பியாண்ட் எர்த் நீங்க பாருங்க, உலகத்தை தாண்டியும் சிந்தியுங்கள். தேங்க்யூ.